வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் வகையா சிக்கிருக்காருங்க. கன்னியாகுமரியில பரப்புரை பிரச்சாரத்துக்கு போன இடத்துல சைக்கிள் ஓட்டி மக்களுக்கு ஒரு குதூகலத்தை ஏற்படுத்திருக்காரு. 4 பேர் பூவை வீசிட்டாங்க. அண்ணன் ஏதோ வெடிகுண்ட வீசப்பட்ட மாதிரி தெரிச்சு ஓடி போய் பரப்புரை பிரச்சார வாகனத்துல ஓடி ஒழிந்த காட்சி தான் நேத்து பூரா வைரல். அதோட ஓட்டு கேட்டு போன விசில்களை எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டு உரிச்சிருக்கிறாங்க ஒரு பாப்பா. இதை தாண்டி வகையா ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள். ஒரு பதவிக்கும் எவ்வளவு காசு வாங்கணும் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டு அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள உண்டு இல்லைன்னு தொலைச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? ஊரெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பரப்புரை பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. ஓட்டு இருக்கிற கட்சி இல்லாத கட்சியின் பாரபட்சம் இல்லாம சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட அத்தனை பேர் களத்துல நின்று அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. கொளுத்துற வெயில்ல மக்களை சந்திச்சு தங்களுக்கான வாக்கை குறித்து பேசுறாங்க, அவங்களோட உரையாடுறாங்க, அவங்களோட நிக்கிறாங்க. ஆனா அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்காதவர் யாருன்னா நம்ம அண்ணன் விஜய் தான். நாம திரும்ப போஸ்ட் போட்டு திரும்ப வீடியோ போட்டு அண்ணனை குத்தி வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. நாம சொன்னல அடுத்து கன்னியாகுமரி அவ்வளவுதான் அப்படின்னு முதல் நாள் வரலன்னு அறிவிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுக்காளு பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு போகலன்னா நல்லா இருக்காது போல இருக்கு, கிளம்பி போறாரு. போன மனுஷன் அங்க பயங்கரமான செய்கையில ஈடுபட்டு இருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? வழக்கம் போல மேடையில் நின்று உளறி இருக்காரு. அதுவும் போன இடம் கன்னியாகுமரி. அங்க போய் நின்னுகிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த ரத்தத்தின் ரத்தங்களே, என் உடன்பிறப்புகளே அப்படி பேசுற மாதிரி அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் வச்சிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களே. அங்க கன்னியாகுமரி மக்களா பலக்குன்னு முழிக்கிறாங்களா? என்னையா இது இருக்கிறது கன்னியாகுமரி, பேசுறது காரைக்குடிக்கா அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு நான் பேசாம விட்டுட்டேன், அதனால நான் அந்த மக்களுக்கு பேசுறேன்னு இருக்காரு. ஆக மொத்தம் எங்க பேசுறோம், எதை பேசுறோம், எதுக்காக பேசுறோம், யாருக்காக பேசுறோம், எதையுமே கவனத்துல வச்சுக்காம அந்த பிட் நோட்டீஸ் கையில வச்சுக்கிட்டு அண்ணன் பண்ற அலப்பறம் வேற லெவலுங்க. இதுல பக்கத்து மாநிலத்துல துணை முதலமைச்சரா இருக்காரு பாருங்க, பவன் கல்யாண். அவர் எலெக்ஷன் போது சைக்கிள்ல போய் வாக்கு கேட்டார். அவர் ஒரு நடிகர். எலெக்ஷன் போது சைக்கிள்ல போய் வாக்கு கேட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அவர் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு போல இருக்கு. நம்ம அண்ணன் அப்படியே கீப் அப் பண்றாரு. அன்னைக்கு வேற சைக்கிள்ல போனாரு, இன்னைக்கு வேற சைக்கிள்ல போயிருக்காரு. கன்னியாகுமரி பிரச்சாரத்துல சைக்கிள் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த கிரவுண்டவே 4 சுத்தி இருக்காரு. சுத்திட்டு வந்தவர் திரும்பியும் முடிச்சிட்டு வரும்போதும் சைக்கிள்ல சுத்தி இருக்காரு. சுத்தின உடனே நம்ம பயிலுக்கு சுத்திட்டாங்க. ஏற்கனவே அண்ணனை பராண்டி விடுற ஒரு கூட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஜாம்பிகள் தான், கடிச்சு ரத்தத்தவே உறிஞ்சிருவாங்க. அப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு போங்குல திரியிறானுங்க. அதுல போய் சிக்கனா அண்ணனை சதைச்சிருப்பாங்க. அவர் பாட்டுக்கு ஜாலியா புதிய வானம் புதிய பூமின்ற மாதிரி சைக்கிளை ஓட்டிட்டு போக ஒரு 4 பேர் பூவை தூக்கிட்டு ஓடி போய் அண்ணன் மேல எறிகிறாங்க. அன்னைக்கே மாலை போட்டு கவுத்து விட்டாங்க. சைக்கிளை போகும்போது ஒரு பெரிய மாலையை போட்டு இழுத்து விட்டு அண்ணன் விழத்தெரிஞ்சு உசுரை காப்பாத்திட்டு ஓடினாரு. ஆனா நேத்து என்ன நடந்து போச்சுன்னா, சரி மாலையெல்லாம் போட்டா அண்ணன் கீழே விழுந்துறாரு, பூவை வாச்சு எரிவோம் அப்படின்னு அள்ளி எரிஞ்சிருக்காங்க. எரிஞ்சதுல ஏதோ வெடிகுண்டத்தை எரியிறாங்களாக்குன்னு அண்ணன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டம் அப்படின்னு வடிவேல் அண்ணன் மாதிரி ஓடி இருக்காரு. ஓடி போய் தப்புச்சேன் பொழைச்சேன்னு போய் அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி கதவை அடைச்சிட்டு மூச்சு விட்டாரு பாருங்களேன். ஆக விஜய் அண்ணாவுக்கு தான் சொந்த கட்சியாலேயே உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஏற்கனவே நிறைய பவுன்சர்ஸ் சுத்தி தர்ற அண்ணன் நேத்து உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி ஓடி இருக்காரு. ஒலிம்பிக்ல ஓடினா கூட மெடல் வாங்கிடலாம் அந்த ஓட்டம். சரிங்க, ஓடினவர் அப்படி என்னத்தங்க பேசினாரு மக்களுக்குன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற திட்டங்களவே பேரை மாத்தி அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் பாஜக செய்யும்னு நீங்க என்னன்னா இப்படி செய்யறீங்க? புதுசா மாற்றத்தை கொண்டு வர போகிற தேவதூதன் நீங்க. அப்போ உங்க திட்டமிடல் தெளிவா இருக்கணும்ல. இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிற தமிழ்நாடு கல்வியில முதலிடம், வேலை வாய்ப்புல முதலிடம், பெண்கள் வேலைக்கு போற மாநிலங்கள்ல முதலிடம், தனி மனிதனுடைய வருவாயில முதலிடம், மருத்துவ கட்டமைப்புல முதலிடம், எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு. இந்த முதலிடத்துல இருக்கிற தமிழ்நாட்டை அதை விட பேலா தூக்கணும்னா உங்க திட்டமிடல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ணன் போய் நின்னுட்டு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம
உளறி கொட்டிட்டு வந்திருக்காரு. அதுல அவர் அறிவிச்ச திட்டங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கு. 2-3 உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை முன்னுரிமை அட்டை. எல்லா மக்களுக்கும் ஒரு கார்டு கொடுக்க போறாங்களா, முன்னுரிமை அட்டை கொடுக்க போறாங்களா, குடியுரிமை அட்டை அதை பயன்படுத்துவாங்களாம். இதெல்லாம் ஆல்ரெடி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திட்டாரு. மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய சாயல்ல இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. மக்களுடன் முதல்வன் அது ஆல்ரெடி இருக்குன்னு இதை கூட உங்க கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டானுங்களா? சரி, முதல் திட்டம் அவுட்டா? வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப்பை வெளியிட போறாரு. அந்த ஆப்ல எல்லா தகவல்களும் கிடைக்குமா? அததான் நாங்க இ சேவை மையத்துல இருக்குல்ல, இ சேவை மையத்துக்கு போனோம்னா 25 ரூபா கட்டினா மொத்த தகவல் ஏத்தலாம் இறக்கலாம், எல்லா வேலையும் பார்க்கலாமே. அதுல என்ன தனியா வெற்றி ஆப் இருக்கிறதா தெரிஞ்சுக்கங்கண்ணே. முதல்வர் தகவல் பலகை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தவே கொண்டு வந்திருக்காரு முதல்வர். நீங்க என்ன தகவல் கொடுக்கணுமோ, வாங்கணுமோ, தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்துலயும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்புறம் புதுசா இவர் ஒரு ஆப்பை திணிக்கிறாராம். மை வெற்றி தமிழ்நாடு இணையதளம். மை வெற்றி தமிழ்நாடு இணையதளம்னு ஒரு இணையதளத்தை உருவாக்க போறாரு. அதுல மக்கள் தங்களுக்கான கருத்துக்களை சொல்லலாம், கவர்மெண்ட் எப்படி போகணும்னு சொல்லலாம், கவர்மெண்ட்டை வழி நடத்தலாம், இப்படிலாம் பேசியிருக்கிறார். மொத்தம் இதுவும் ஆல்ரெடி இருக்கு. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம். அததான் எல்லாரும் கேலி பண்ணாங்க. உங்க கனவை சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியா அந்த தமிழ்நாடு வளரணும் அப்படின்ற உங்கள் கனவை சொல்லுங்கள்னே ஒரு திட்டம் இருக்கு. இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாட்டுல நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை அண்ணன் அறிஞ்சுக்கிறாமலே எழுதி கொடுத்த பேப்பரை விரிச்சு விரிச்சு வாசிச்சுக்கிருக்காரு. என்னன்னே இது? முதல்ல தமிழ்நாட்டுல என்ன அரசியல் நடக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் வாக்கு கேட்டு போறாங்க. அண்ணன் தான் ஏரியாக்குள்ள போறது இல்ல. அண்ணனுடைய பொம்மையை வச்சோ, கட் அவுட்டை வச்சோ, அல்லது அண்ணன் மாதிரி இருக்கிற டூப்பை வச்சோ எல்லா வேலையும் பாக்குறாங்க. அண்ணன் வராத இடத்தை இவங்களை வச்சு நிரப்புறாங்க. ஆனா அங்க போய் என்ன நடக்குது? கோயம்புத்தூர்ல இருக்கிற சூலூர் மார்க்கெட்ல எல்லாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்டுக்கிட்டே போறாங்க. அங்க இருக்கிற வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், அவங்க போய் விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் ஓகே ஓகே போங்க அப்படின்னு. நம்ம போறோமோ போடலையோ, வந்துட்டாங்க, முகத்தாச்சனை பார்த்து கிளம்புங்கன்னு சொல்லி சிரிச்சு விட்டுருவோம். அந்த பாப்பா படிச்சுட்டு இருக்கும் போல இருக்கு. ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்டுச்சு. உங்க ஃபேமிலியை உங்களால பாதுகாக்க முடியல, நீங்க வந்து எப்படி எங்களை காப்பாத்துவீங்க? உடனே அங்க இருக்கிற தாவேகா குரூப் என்ன பண்ணுது? தெளிவா ஒரு வேலையை பாக்குறாங்க. என்னவா? இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அதை நாம பாத்துக்கலானே. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களையே நீங்க கொச்சையாப்படுத்துறீங்க. சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள கொச்சையா பேச வைக்கிறீங்க. இது எப்படி நியாயம்னு கேக்குது அந்த பொண்ணு. இது அவ்வளவு நல்ல ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. பாருங்களேன். மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுறாங்க, எது சொன்னாலும் இளைஞர்கள் ஓட்டு ஃபுல்லா எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு மன பிராந்தியில இருக்கீங்க. அதெல்லாம் மாத்திக்கங்க. மக்கள் கேள்வி கேட்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இது தமிழ்நாடு, அரசியல் மாநிலம். அவ்வளவு ஈஸியா போக மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. இது அரசியல் தான் அடித்தளம் கொண்ட ஒரு மாநிலம். இதுக்கிடையில திருவண்ணாமலையை சேர்ந்த தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு பத்திரிகையாளர் மீட்டை வச்சு, இங்க பாருங்க இவ்வளவு காசை புடுங்கி தின்றாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை, வழக்கம் போல இருக்கிற குற்றச்சாட்டை, கடந்த ஒரு வருஷமா பேசப்படுகிற குற்றச்சாட்டை ஆதாரங்களோட வச்சிருக்காரு. ஏற்கனவே பலரும் பேசிட்டாங்க. மதுரையில ஒரு பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணாங்க. எதுக்கு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க? மதுரையில இருக்கிற மாவட்ட செயலாளர் அவருடைய ஆபீஸ்க்கான பர்னிச்சரு, ஐபோனு, பிரிண்டரு, இப்படி பல விஷயங்களை தவணைக்கு இந்த பிள்ளை வாங்கி கொடுத்துருக்கு. கடைசியில் இந்த பொண்ணுக்கு போட வேண்டிய பொறுப்பையும் போடல, பணத்தையும் திரும்ப கொடுக்கல. இதுல மன உடைஞ்சு போய் அந்த பிள்ளை தற்கொலை பண்ண போய் அது பெரிய வைரல் ஆச்சு. அதை நீங்க பாத்தீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல தலித்துகளை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க. இதை தாண்டி ஒரு பதவிக்கும் காசு கொடுத்தாதான் உங்களுக்கு பதவி அப்படின்னு எங்களை வந்து இது பண்றாங்கன்னு பலமுறை இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த திருவண்ணாமலையில இவங்க செய்தியாளர் தம்பி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க புஷி ஆனந்த் அவர்கள் அனுப்பிய லிஸ்ட பாருங்க, இதுல இந்த பதவிக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இந்த பதவிக்கு இவ்வளவு பணம் கட்டினாதான் பதவி கொடுப்போன்றாங்க. என்னங்க இது? நீங்க என்ன ஏலமா விடுறீங்க? இது ஏல கம்பெனியா இல்ல கட்சியா? ஏல கம்பெனில தான் அதிகமான பணம் கொடுக்கறவனுக்கு பொருளை கொடுப்பாங்க. இது அரசியலுங்க. யார் செயல்படுகிறார்களோ, யார் களத்தை கட்டுகிறார்களோ, யார் கட்சிக்காக உசுர கொடுத்து வேலை பார்க்கிறவங்களோ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்.
அவங்க தான் வளர்த்தெடுக்க முடியும் இயக்கத்தை. காசு கொடுக்கறவன் தான் அப்படின்னா காசு போடுறவன், முதலீடு போடுறவன் அதை எடுக்கத்தான் பார்ப்பான். நீங்க மாற்றம் சொல்லியிருக்கீங்க. மாற்றத்தை சொல்லுகிற கட்சி இப்படி காசை வசூல் பண்ணி தின்னலாமா? நீங்க ஊழலை ஒழிப்பீங்களா? என்னென்ன கடைசியில பாருங்க, இந்த தூத்துக்குடி அஜித்தான்னு ஒரு பொண்ணு அண்ணன் கார் முன்னாடியே போய் நின்னு மறிச்சாங்க. அண்ணன் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுன்னு கேட்டாங்க. அண்ணன் அந்த ஏரியாவிலே கண்டுக்கலையே, விட்டா ஏத்திருப்பாரு அந்த பொண்ணை. காரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில பின்கேட்டு வழியா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு அண்ணன். அன்னைக்கு அந்த பொண்ணு முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அவர் பின்கேட்டு வழியா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அந்த பொண்ணு நேத்து போய் திமுக ஜாயின் பண்ணிச்சு கனிமொழி அவர்களுடைய முன்னிலையில. உழைக்கிற நினைக்கிற பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பா இருக்கு உங்க அமைப்பு. அதுவும் வேலை செஞ்ச பெண்ணை குறிப்பா சாதிய சொல்லி மேடையில திட்டி அசிங்கப்படுத்தின வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு. நீங்க எப்படி அமைப்பை காப்பாத்த போறீங்க? எப்படி அமைப்பை வென்றெடுக்க போறீங்க? இதெல்லாம் தாண்டிங்க தேசிய ஊடகங்கள் விஜயை மிகச்சரியா கணிச்சிருக்காங்க. NDTVல ஒரு விவாதம் நடக்குதுங்க. அந்த விவாதத்துல கலந்துக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, தமிழ்நாட்டு விஜயும் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோரும் ஒண்ணு. தமிழ்நாட்டுல இருக்கிற விஜயும் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோரும் ஒண்ணு. இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு உத்தி வகுப்பாளர், வியூக வகுப்பாளர். அதாவது ஒரு தேர்தலை எப்படி நம்ம அணுகணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்து பிரதமர் மோடியே முதல் முறை ஜெயிக்க வச்சது அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க 2021 தேர்தல்ல ஸ்டாலினுக்கும் அவர் தான் உத்தி வகுப்பாளரா இருந்தாங்க. திமுகவுக்கும் அவர் தான் உத்தி வகுப்பாளரா இருந்தாரு. அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. பீகார்காரரு அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஊரெல்லாம் வியூக வகுத்து ஜெயிக்க வச்சவர் ஒரு சீட்டு ஜெயிக்கல. இந்த அம்மா என்ன சொல்றாங்க விவாதத்துல, இப்படித்தான் இந்த நாட்டை புரட்டி போட வந்த தேவதூதனாக யார் பார்க்கப்பட்டாங்க? இந்த சன்சுராஜ் கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் நினைக்கப்பட்டாரு. அற்புதங்களை செய்வார்னு பரப்புரை பிரச்சாரம் செய்யப்பட்டது. எப்படி விஜய்க்கு சொல்றாங்க அற்புதம் நடக்க போகுது, நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓட போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதை போலத்தான் அங்கேயும் சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாம தோத்து போய் ஓடிட்டாரு. அவருடைய வெர்ஷன் தாங்க விஜய். பரப்புரை பிரச்சாரத்துல என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆனா அவரு தோத்து போவாரு. பாருங்க. Padmaja, comparisons can be odious, but Vijay will be to Tamil Nadu what Prashant Kishore was to Bihar. I remember I was in so many debates and people said Prashant Kishore ki aandhi chal rahi hai. You know, Prashant Kishore is the factor that is going to work wonders. புரியுதுங்களா? விஜய் அவர்கள் அரசியலாக கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. கற்பனையில இருந்தா களம் செட் ஆகாது அண்ணா.